ஹாய் ஜலகடீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ரஃபீகாக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, அவங்க கேட்ட மாதிரி தாயா ஷார்ட்டு மை ட்ரக் இஸ் யூ. இது கொஞ்சம் சைக்கோத்தனமாக, பொசசிவ்னஸாக, அப்யூஸ்டு எல்லாமே இருக்கும். அவங்க அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன்டா. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தயாங்க ஒரு ஷாப்புக்குள்ளே உள்ள வரான். அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். அப்போ ஆப்போசிட்டில் நீங்கள் இந்த தம்னையில் இருக்க மாதிரி நல்லா புர்கா போட்டு மஃப்தாலாம் போட்டு மூஞ்செல்லாம் கவர் பண்ணிட்டு கண்ணு மட்டும் தெரியுது. அப்படியே அவன் ஆப்போசிட்டில் வரீங்க. அவனும் பரபரப்பாக உள்ள வந்தவன் சடனாக அவங்கள அப்படியே பார்க்குறான். ஒரு நிமிஷம் தான் அந்த ஸ்பார்க் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறான். அவனை பார்த்ததும் உங்கள் கண் அப்படியே லேசர் மாதிரி விரிஞ்சு அந்த அளவுக்கு பார்க்குறீங்க. பட் அதான் ஒரே செகண்ட் டக்குன்னு அப்புறம் திரும்பி நீங்கள் வேறு பக்கம் போயிடுங்க. தயாங்கும் அந்த பக்கம் வேறு பக்கம் ஏதோ தேடிட்டுருக்கான். அப்புறமா உங்களை ஞாபகம் வருது, இவன் எங்கே போனாங்கிற மாதிரி தான் பார்க்குறான். பட் எங்கே போனீங்கன்னு தெரியல, அவன் வந்த வேலையை பார்க்கணுமே அப்படின்னு அங்கேயே சுற்றிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் திரும்பவும் அவன் பின்னாடி வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. சவுண்டை கேட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் தான் நிற்கிறீங்க, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மூவ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. தாங்க அப்போ திரும்ப உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி ஏதோ தோணுது, பேசலான்னு வாய் எடுக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசிகிட்டே அவன் திரும்ப அங்கேருந்து வெளியே போயிடுறான். இங்கே நீங்களோ அப்படியே சோக சித்திரமாக அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் சுற்றி நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்ன இப்படி இருந்தீன்னா உனக்கு தான் நாளைக்கு மேரேஜ்மா, வேணுங்கிறத செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நிக்கோலஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். நிக்கோலஸ் வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை தான். உங்களை அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே உம்முன்னு அவனையும் பார்க்குறீங்க. அங்கே உள்ள ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ எப்படிலாம் ஆசைப்பட்டியோ அதே மாதிரி தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவனே சரி நானே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறான். நீங்கள் எதையுமே எனக்கு வேணும் வேணாம் எதுவுமே சொல்லாமல் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவனும் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய வாங்கி குமிச்சிட்டு இதெல்லாம் உனக்கு தான், எது பிடிச்சிருக்கோ நீவே பண்ணிக்கோ, இது நம்மளோட நலங்குக்கு, இது நம்மளோட கல்யாணத்துக்கு மொதல் நாள், இது வந்து கல்யாணத்துக்கு, இது ரிசப்ஷனுக்கு, அப்புறம் இது அப்படி சொல்லி உங்கள் காது கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அவங்களுக்கு கடுப்பாகுது. அப்படியே நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. கண்ணுலேருந்து தண்ணி கூட வரல, அந்தளவுக்கு வற்றி போச்சு, அழுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியே சரி எல்லாம் முடிச்சாச்சு பர்ச்சேஸ்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்பயும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததும் உங்கள் ரூம்குள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை பார்த்து அழுகிறீங்க. அப்போது நிக்கோலஸ் டபார்னு கதவை தந்துட்டு உள்ளே வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏய் இப்போ எதுக்கு இப்படி அழுது வடிஞ்சிட்ருக்க, அழுது மூஞ்சி பேர் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டீங்க. நாளைக்கு நமக்கு மேரேஜ். அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நீடோன் பண்ண மாதிரி உட்காந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் டக்குன்னு இழுத்துக்கிறீங்க. இங்கே பாரு, நீ எப்படிலாம் ஆசைப்பட்டியோ அப்படி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏன் இப்படி இருக்க, நீ ஆசைப்பட்ட மாதிரியே தான் நடக்கும், சந்தோஷமாக இரு, இப்படி அழுதுட்டு வந்து நிற்காத, ஆனாலும் எப்படி இருந்தாலும் நீ அழகாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை முறைக்கிறீங்க. என்ன இப்படி முறைக்கிற, பயமாக இருக்கே, கண்ணிலே ஃபயர் வச்சுருக்க, நாளைக்கு இந்நேரம்லாம் நீ என்னோட ஒய்ஃபாக இருப்ப, நமக்கு இந்நேரம் என்ன நடக்கும் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவங்களுக்கு அருகருப்பாக இருக்கிறத கேட்கவே அப்படியே முறைச்சிட்டு அழுகையை அடக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி லூனா வந்து நிற்கிறா. சபாஸ், இதை தான் எதிர்பார்த்தேன், என்ன ஒரு நட்புடா உன் நட்பு அப்படின்னு சொல்கிறா. அப்படியே அவன் திரும்பி பார்த்து ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கு லுனாவை பார்த்தா செம்ம கடுப்பாகுது. அவளை அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே முறைச்சிட்டு அவளை எழுந்து போய் அடிக்க போகிறீங்க. அப்போ நிக்கோலஸோ ஏய் பேபி அமைதியார், அவளை ஏன் அடிக்க போகிற அப்படின்ட்டு இருக்கான். நீங்கள் அவனையும் முறைச்சிட்டு அப்படியே லூனாவை தான் அடிக்க போகிறீங்க. லூனா உங்ககிட்ட எகிரிட்டு வரா. ஏய் என்னடி தொழில் விட்டு போச்சா, என்ன அடிக்கிற அளவுக்கு ஆளாயிட்டே நீ, எல்லாம் இவன் கொடுத்த தைரியம் தானே, இவன் இருக்கிறனால தானே நீ என்னை அடிக்க வர, எங்கே மேலே கை வச்சு பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லூனா அடிக்க வரா. நிக்கோலஸ் உங்களை அப்படியே ஒரு பக்கம் தள்ளிட்டு அவன் முன்னாடி வந்து நின்று லூனாக்கு ஒரு அறைய. லூனா அப்படியே கண்ணை வச்சுட்டு டே நீ என்ன அடிச்சிட்ட, ஆமாடா
உனக்கு நீ நினச்சது நடக்குது, அதனால் எல்லாம் பண்ணுவேன், பிளான் போட்டு கொடுத்த எனக்கு என்னையே டீலில் விட்டீங்களா அப்படின்னு. நிக்கோலஸ், ஏய் இந்த பாரு, நான் தான் சொன்னல இந்த கல்யாணம் நடத்தும், அடுத்து உன் பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம், அதுக்குள்ளே உனக்கு என்னடி அவசரம், உன்னை யார் இங்கே கூப்பிட்டா, ஏண்டா என்னை கூட கூப்பிடாம நீ கல்யாணம் பண்ணுவேன் நான் விட்டுட்டு அப்படியே ஒதுங்கி நின்றுவேன் நினச்சியா அப்படின்னு லூனா கத்துறா. அப்போது அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சத்தம் கேட்டு ஜான், பீட்டர், எரிக், நிக்கோலஸ் 4 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவனுக்கு 3 பேர் வந்து என்னடா நடக்குது, எதுக்குடா அவளை அடிச்சா அப்படின்னு கேட்குறான். டேய் இவளை ஒழுங்காக இங்கேருந்து இழுத்துட்டு போயிருங்க, இல்லைன்னா அடிச்சு நானே கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான் நிக்கோலஸ். என் ஆள் மேலே கை வைக்கிறா, இவளை சும்மா விட்டுருவேனா அப்படின்னு அப்படியே கழுத்தை பிடிக்கிறான் லூனாவால் மூச்சு கூட விட முடியல அப்படின்னு திணறா. அப்போ பீட்டர் ஜானும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. எரிக்கோ, ஏய் நீ வந்து தொலை அப்படின்னு அவளையும் பிடிச்சி வெளியே. என்னடா ஆளாளுக்கு அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லா பிளானும் நான் தானே போட்டு கொடுத்தேன், இப்போ எனக்கு தானே ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடக்கணும், ஏன் இவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ என்ன லூஸாடி, என்னடா சொல்கிறீங்க, ஆமாம் லூஸ் மாதிரி வந்து கத்திகிட்ருக்க, பிளானெல்லாம் ஒன்று தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த கல்யாணம் நடந்தால் தான் நீ போட்ட பிளானும் நடக்கும், புரியுதா இல்லையா, இதை வச்சு தான் நம்ம அவங்கள மடக்க முடியும், அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி எரிக் அவங்க போட்ட பிளானெல்லாம் சொல்லவும் தொடர் லூனா அப்படியே அமைதியாகிட்டு திருப்பி நிக்கோலஸ் பார்க்குற. நிக்கோலஸ், நீ இன்னும் போகலையா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். அப்போ அவள் ஒரு மாதிரி வலிஞ்சிட்டு நிக்கோலஸ் கிட்டே வந்து அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு கிட்ட வச்சுட்டான். அவனும் அவளே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். என்னடா இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற, எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, இப்போ தான் எரிக் சொன்னான், இதை நீ ஏன் சொல்லியிருந்தேனா, நான் ஏன் அவனை டென்ஷன் ஆக போகிறேன், சரி நம்ம அங்கே போய் பேசலாம், இவன் நம்மளையே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிக்கோலஸை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நிக்கோலஸ் அவள் பின்னாடி போகிறான், எல்லாருமே அவள் பின்னாடியே போகிறாங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது, ஜெய் அப்படின்னு அருகருப்பாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போடா நெக்ஸ்ட் டே ஆகணும். பட் அவள் கூட வந்து நிக்கோலஸோ, ஏய் கையறி, எதுக்கு போய் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தாரு, என்னடா என்னமோ புதுசாக நம்ம ஒன்றா இருக்க மாதிரி சீனை போகிற, நம்ம எல்லோரும் எப்போவும் இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். சிச்சி இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் நான் ஹீராவை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்தான், எப்போ அவளை பார்த்தனோ இனி அவள் மட்டும் எனக்கு போதும் என் லைஃபுக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடா திடீர்னு நல்லவனாயிட்டியா அப்படின்னு ஜான், பீட்டர், எரிக்கலாம் கோரஸாக கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லலாம். என்னடா இருக்குது இதில், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் சம்திங் ஸ்பெஷல்டா என் ஹீரா. ஆமாம் நாங்கள் கூட அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க சொல்லவும், ஏய் வேறு மற்றவங்கக்கிட்ட வாலாட்டுற மாதிரி ஹீரா கிட்ட நெருங்கணும்னு நினச்சிங்க, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிக்கோலஸ் மிரட்டுறான். டேடி மச்சான் கூல்ட்ரா, நாங்கள் ஜஸ்ட் அவளை யூஸ் பண்ணலான்னு நினச்சோம் தான், ஆனால் எப்போ உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு இப்படி ஒரு முடிவில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கப்புறம் நாங்கள் சிஸ்டராக தாண்டா பார்க்குறோம், பயப்படாத மச்சான் அப்படின்னு சொல்கிறானுங்க. அவனுங்க இப்படி பேசி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் அழுது அப்படியே உங்களுக்கு தூக்கம்லாம் வரல, முழிச்சிட்டே தான் இருக்கீங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு மேரேஜ், உங்களை ரெடி பண்ண லேடிஸ்லாம் வராங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, மேம் உங்களை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. வேறு வழி இல்லைன்னு போய் குளிச்சுட்டு வந்து நீங்களும் ரெடி ஆகுறீங்க. மேரேஜுக்கு அப்படியே ரெடியாகி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை அப்படியே கீழே கூட்டிகிட்டு வரும்போது உங்களுக்கு முன்னாடியே நிக்கோலஸ் கிளம்பி வந்து நிற்கிறான். அவன் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு முஸ்லீம் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அதே மாதிரி தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கான் அவனும். அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அப்போது வந்ததும் அந்த கையெழுத்து போடுவாங்கள்ல, ஸோ குபுல்ஹை கேட்டுட்டு உங்ககிட்ட சைன் வாங்க வராங்க. உங்களுக்கு மனசே இல்லை, வேணாம் எனக்கு இந்த நிற்கா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் உங்களால் சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் சைன் பண்ணதும் பக்கத்தில் அவன்கிட்ட சைன் பண்ண கொடுக்கும்போது அவன் சைன் பண்ணுற நேரம் அவனோட நெத்தியில் ஒரு புல்லட் இறங்குது. எல்லோரும் ஷாக்காக பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் ஆள்கள் வராங்க, அப்படியே கண்ணோட எல்லாரையும் ரவுண்டப் பண்ணுறாங்க. உள்ளே வந்தவனோ அவனை போட்டு மாஸ்க் போட்டிருக்கான், ஸோ யாருன்னு உங்களுக்கு தெரில. அவனை போட்டு அந்த இடத்துல அவன் சைன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எல்லோரும் முழிச்சிட்ருக்காங்க. அங்கே லேடிஸ் தான் மெயினாக இருக்கிறதுனால லேடிஸ்லாம் பயந்துட்டு, என்ன கையெழுத்து போட்ட, அப்போ உனக்கு இவளோட கல்யாணம் ஆச்சு, ஆமாம் அவ்வளோதான் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை தம்பி இதையும் அப்படின்னு சொல்லி அவங்க கேர்ள்ஸர் காட்டுறாங்க. தெரியும்ல கருகமணி, ஸோ அதை காட்டுறாங்க. முஸ்லீம் மேரேஜ் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதை இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறான். இதை கழுத்தில் போடணும் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் எவ்வளோ நேரம் அப்படியே ஸ்டன்னாக தான் நிற்கிறீங்க பயத்தில். அவன் எடுத்து அதையும் உங்கள் கழுத்தில் போட்டு விட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறான்.
இங்கே லூனாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஜானு எரிக் பீட்டர்னு போனவங்க அவங்க கூடயே இருந்ததுனால கல்யாணத்துக்கு லேட்டாக தான் வராங்க. அதுக்குள்ளே இங்கே நிக்கோலஸ் நெத்திலே போட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டான். வரவங்களுக்கோ இந்த நியூஸ் தான் கிடைக்குது. என்னது, நிக்கோலஸை யாரா போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்கான். இங்கே உங்களை தூக்கிட்டு வந்த தயாங்கோ அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். நீங்கள் முழிச்சிட்டே தான் இருக்கீங்க. இப்போயும் யார் இவன், எதுக்கு நம்மளை தூக்கிட்டு வந்தான், ஒன்றும் புரியலேன்னு பேந்த முழிச்சிட்ருக்கீங்க. உங்களை அப்படியே கார்லேருந்து தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் யார் நீ, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ தான் அடித்து அழுகவே ஆரம்பிக்கிறீங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக தானடி இருந்த, இப்போ என்ன அப்படிங்கிறான். யாரா நீ, ஏற்கனவே என் லைஃப்பில் 1008 பிரச்சனை, நீ வேற அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. அழுகாத, இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் அப்பயும் கேட்காம கத்திக்கிட்டே இருக்கீங்க. காட்டுக்குள்ளே ஒரு வீடு தனியாக, அங்கே தான் உங்களை கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அப்படியே பார்த்து பயந்து போய் இன்னும் உங்களுக்கு பயமாக இருக்குது. தயாங் கையை இறுக்கி பிடிக்கிறீங்க. தயாங் உங்களை பார்த்துட்டு, இதுக்கே பயந்தா அப்படி, இன்னும் நிறைய உனக்கு வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் அவனே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு டாக் இருக்குங்களா, அந்த இடத்துல டாக் பெட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே உங்களை தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே பயந்து போய், வேணாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு திருப்பி ஓடி வரீங்க. உங்கள் பின்னாடி ஒரு 5-6 நாய் பக்கம் ஓடி வருது. நீங்கள் ஐயோ ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, இப்படி பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவனையும் சுற்றி வந்து அழுகுறீங்க. தயாங்க அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. பட் உங்களை காப்பாற்றணும்னு எனக்கு தோணலை. இந்த நாங்கள் முன்னாடி உங்களை தள்ளி விட்டு அப்படியே சேர் போட்டு உட்காந்து பார்க்குறான். நீங்கள் கத்தி கதறி இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடுறீங்க. இந்த நாயெல்லாம் உங்களை கடிக்கலை, பட் கடிக்கிறதுக்கு மட்டும் பண்ணலை, மற்றபடி உங்களை பெராண்டிலாம் வைக்கிது. உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் அசைஞ்சாலே அதுங்க பெராண்டுதுங்க. நீங்கள் அப்படியே குறுக்கி காலை அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. அதுங்க உங்களை சுற்றி அப்படியே உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டு, உங்களுக்கு இதை பார்க்கும்போது அப்படியே பயமாக இருக்குது. அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் மயங்கிடுறீங்க. அவன் ஆளுங்களை கூப்பிட்டு டாக்ஸ் எல்லாம் பிடிக்க சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி தோளில் போட்டு போகிறான். போய் பெட்டில் தொப்புன்னு போடுறான். நீங்கள் ஆல்ரெடி மயங்கிட்டீங்கன்னா நீங்கள் சரியாகவே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த கல்யாண பிரச்சனைனால ஏற்கனவே ரொம்ப டயர்டு, நைட்லாம் தூங்காமல் இருந்ததுக்கு இப்போ பயத்தெல்லாம் மயங்கியிருப்பீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அவனோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறான். வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங்க தான். அப்படியே ரிமூவ் பண்ணிட்டவங்க கிட்ட வரான். உன்னைய பார்த்தா உன்னை கொடுமைப்படுத்த தோணல, ஆனால் எனக்கு நடந்ததுக்கு உன்னை சும்மா விட்ட தோணலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. சரி இவளை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே வெளியில் போயிடறான். நீங்கள் நல்லா அப்படியே மருந்து வீரியத்தில் தூங்கி எழுந்து பார்க்குறீங்க. இந்த இடம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தாயாங்க அப்படியே அங்கே வரான். நான் பார்த்ததும் நீங்கள் பயந்து போய், நீங்கள் தானே கடத்தினது, யார் நீங்கள், எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க, நான் போகணும், என் அண்ணாவை காப்பாற்றணும் அப்படின்னு அழுகுறீங்க. அவனை எதையும் காதாங்க. அண்ணனை காப்பாற்ற போகிறேன்னு சொன்னதும் செம்ம கடுப்பாயிடான். உன் அண்ணனை தானே காப்பாற்றலாம், உன் அண்ணனை காப்பாற்றணும்னா நீ எனக்கு வேணும், என் கூட இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போது உங்கள் அண்ணனை கட்டி வச்சுருக்க வீடியோவை எடுத்து காட்டுறான். இங்கே தானே உன் அண்ணன் இருக்கான், நான் காப்பாற்றலாம், அப்போது நீ அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அழுதுட்டு ப்ளீஸ் என் அண்ணனை எப்படியாவது காப்பாற்றுங்க, அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அழுகுறீங்க. உன் அண்ணன் தானே ரொம்ப நல்லவன், சரி அவனை காப்பாற்றிடலாம், அப்போது நான் சொன்னதை நீ செடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாரியை பிடிச்சி அப்படியே உருகுறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு அழுகுறீங்க. என்ன வேணாம், இப்படி தானே அவளும் அழுதுருப்பா, இப்படி தானே அவளும் துடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவனும் எதுக்குமே பதில் சொல்லாமல் சாரி ஃபுல்லாக உருகி போட்டு அடுத்தது உங்களோட எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி விட்டாராம். நீங்கள் அப்படியே நியூடாக நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு கையாக மறைச்சிட்டு அழுகுறீங்க. தயாங்கோ உங்கள் சாரியை மட்டும் அப்படியே எடுத்து மேலே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்றான். அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த ரூம்லேயே நின்று அழுதுகிட்டே இருக்கீங்க. வெளியிலையும் போக முடியல, ட்ரெஸ் இல்லாமல் எப்படி போவீங்க. ஸோ அப்படியே ஒரு மூலையில் நின்று அழுதுகிட்டே இருக்கீங்க, தூக்கமே இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கீங்க. மார்னிங் எழுந்ததும் தயாங்க அப்படியே பார்க்குறான். நீங்கள் அந்த மூலையில் உட்காந்து இன்னும் அப்படியே அழுதுட்டு தான் இருக்கீங்க. அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே எழுந்து தயாங்க அப்படியே உங்களே பார்க்குறான். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுகுறீங்க. தயாங்கோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் சாரியை ஸ்மெல் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டேன்.
நீ நீ தான் எனக்கு இப்போ ட்ரக் மாதிரி. உன் சாரிக்கே இவ்வளோ எஃபெக்ட்னா அப்போ உனக்கு அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறீங்க. இப்போது எனக்கும் உன்னை சீன்ற எண்ணம் இல்லை, வந்து உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இதை போட்டுக்கோ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். நீங்கள் அழுதுட்டு அவன் போனதும் டோர் லாக் பண்ணிட்டு குடுன்னு பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. போய் ஏற்கனவே அழுதுன்னு மூஞ்செல்லாம் வீங்கியே போச்சு. அப்படி இருந்தும் அழுதுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து யார் இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு இன்னும் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கே வெளியே வந்த தாயாங்கோ ஒரு கோடவுன் மாதிரி இருக்குது. அங்கே போகிறான். அங்கே எரிக்கை தான் கட்டி வச்சுருக்காங்க. எரிக்கை ஆல்ரெடி அடித்து ரொம்ப அப்படியே தலைகீழே தொங்கிட்டு இருக்கான். அப்படியே போய் தயாங்க பார்க்குறான். அவன் அப்படியே தயாங்க பார்த்து யாரா நீ என்னடா கட்டி வச்சு அடிக்கிறா, இப்போ ஆம்பளை வந்து அவுத்து விடுறா, அப்புறம் பாடுறா அப்படி இப்படிங்கிறான். இப்போ தயாங்க அசால்ட்டா அவன் கயிறை அப்படியே ஷூட் பண்ணி அதோட கீழே விழுந்துடுறான். கட்டெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்னதும் அவுத்து விடுறாங்க. தயாங்க அப்படியே நிற்கிறான். எங்கே இப்போ வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கோடி வரான். தயாங்க ஒரு பஞ்சு தான் போய் தூரமாக விழுறான். யாருக்கிட்ட என்கிட்ட நீ மோதிடுவியா, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே எரிக்கோட கழுத்தில் காலை வச்சிட்றான். எங்கள் எரிக்கால முடியல. யாரா நீ, எதுக்குடா எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற, எதுக்குடா நிக்கோலஸை கொன்ன, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொன்னான். நிக்கோலஸை கொன்னுட்டு அவள் சொன்னாலா, அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவள் நீ நல்லவன் நினச்சிட்டு இருக்கியா, அவள் எங்கள் கூடலாம் படுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். தயாங்க அப்படியே ஒன்றுமே புரியல. அப்படியே பார்க்குறான். என்னடா எச்சை, நாங்கள் தூக்கி போட்ட எச்சையை தூக்கிட்டு போயிட்டு சீன் போட்டுட்ருக்கியா, அவள் சொன்னான்னு வந்திருக்கேன் எங்களை அடிக்க, அவளுக்கு எங்கெங்கே மச்சம் இருக்குன்னு சொல்கிறேன், போய் கரெக்டாக இருக்கான்னு எண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு மச்சம் இருக்குது வேணா அதை போய் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தயாங்க இங்கே செம்ம காண்டு. அவன் சொன்னதுலேருந்து அவனை போட்டு நல்லா வாயாக மிதித்து விட்டு டேமிட் இவனை கட்டி வைங்க நான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தயாங்க கிளம்பி வரான். அவனுக்கு ஆஃபீஸில் வேறு ஒர்க்கு, இந்த பிரச்சனை வேறு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஷரில் தான் வரான். நீங்கள் அழுதுகிட்டே சாப்பிடாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. மெய்டெல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் தராங்க. ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் பேசினாலும் அவங்க ரிப்ளைலாம் பண்ணுறதில்ல, அவங்களோட வேலையை மட்டும் பார்க்குறாங்க. இவங்கக்கிட்ட பேசினாலும் வேஸ்ட்டுங்கிற மாதிரி. நீங்களோ எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போகிறது, அண்ணாக்கு என்ன ஆச்சுன்னு வேறு தரலன்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. தயாங்கோ கோவமா வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் அப்படியே தயாங்க திடீர்னு டபார்னு கதவை தந்துட்டு ரூம்குள்ளே பயந்து போய் எழுந்து அப்படியே நிற்கிறீங்க. அப்போது தயாங்க உங்கள் கிட்டே வந்து உங்களை ஒரு விடி மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். என்னடி என்னமோ நேற்று நான் ஒருத்தந்தான் உன்னை முழுசாக பார்த்த மாதிரி அந்த சீன் போட்ட அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பேசுகிறேண்ணா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ அப்பாவி, இதை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கத்தி எடுத்து அப்படியே உங்கள் கையில் குத்தி கிழிக்கிறான். வலிக்குது அப்படின்னு அழுகிறீங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் மறுபடியும் இன்னொரு கையிலையும் அதே மாதிரி உள்ளங்கையில் குத்தி அப்படியே கிழிக்கிறான். ரத்தமாக ஊற்றுது. நீங்கள் என்னால் முடியலை, வலிக்குது, விட்டுருங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, யார் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு அழுகிறீங்க. நான் யாரா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் பொலியன்னு ஒரு அறை, அதோட நீங்கள் சுருண்டு அப்படியே விழுந்துடுறீங்க. தயாங்க அப்படியே உங்களே பார்க்குறான். ஏய் எழுந்துடுறி அப்படின்னு அவன் ஷூக்காலால் உங்களை தட்டுறான். நீங்கள் அசைய கூட இல்லை. தயாங்க அப்படியே உத்து பார்க்குறான். நீங்கள் மயங்கிட்டீங்க. அவனுக்கோ இல்லை, நம்பிக்கைலாம் இல்லை. அங்கே இருக்கிற சரக்கை எடுத்து உங்கள் மேலே அப்படியே ஊற்றுறான். அப்பையும் நீங்கள் அசைய கூட இல்லை. ஓ உண்மையிலே மயங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். அப்படியே உங்கள் கையிலலாம் ப்ளட் வந்துட்டுருக்கு. எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூலில் டொப்புன்னு போட்டுடுறான். நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் விழுந்ததும் மயக்கத்தில் தானே இருக்கீங்க ரொம்ப நேரமாக, அப்படியே உள்ளே வந்து திடீர்னு அப்படி சொல்லி மூச்சு வந்து அப்படின்னு எழுந்து உங்களுக்கு நீச்சல் வேறு தெரில. அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே டபக்குன்னு மறுபடியும் உள்ளே போகிறீங்க. கை ரெண்டு மட்டும் மேலே நின்றுட்டு அப்படியே மேலே நின்று கையை கட்டி உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு வரீங்க. அதை பார்த்ததும் ஓ உண்மையிலே மயங்கி தான் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த சைடு வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நீங்கள் அவன் கை கொடுத்து போதும் அப்படி சொல்லிட்டு கடன்னு மேலே ஏற பார்க்குறீங்க. அப்போ அப்படியே குனிஞ்சு உங்கள் கிட்ட வந்து என்னடி பத்தினி மாதிரி நடிக்கிறியா, எல்லாத்தையுமே எல்லோரும் பார்த்துட்டானுங்களாம்ல அப்படி சொல்லி கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லும்போது நீ என்கிட்ட என்ன வேஷப்பட்டாலும் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிற, உன்னோட ஃப்ராடு வேலைலாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறேன், அவனுங்க கூட படுத்துட்டு என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளுறான்.
இதுக்குடா என்ன தூக்கணுங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் தள்ளி விட்டுட்டு திருப்பி நீங்கள் மூச்சு திணறத அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு எரிக் சொன்னது ஞாபகம் வருது. எங்கேயோ மச்சம் இருக்குண்டானே, அதையும் செக் பண்ணிடுவோம் அப்படியே சொல்லிட்டு டக்குன்னு அவன் உள்ளே குதிச்சு அப்படியே அவங்கள தூக்கிட்டு போகிறான். நீங்களும் வேணாம் சார் ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார்னு மறுபடியும் அழுகுறீங்க. அவன் அப்படியே தூக்கிட்டு போய் அவங்கள பெட்டில் போட்டு உங்கள் கையில் ப்ளட் வருது, நீங்கள் தண்ணி நனைஞ்சி அதெல்லாம் அவன் கண்டுக்கல. ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே படுக்கிறான். உங்ககிட்ட அப்படியே அவங்கள வந்துட்டு பைட் பண்ணி லிக் பண்ணின்னு எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு அவன் உங்கள் ப்ரைவேட் பார்ட் தான் பார்க்குறான். அங்கே அவன் சொன்ன மாதிரி மச்சம் இருக்கா அப்படின்னு, பட் அங்கே எதுவும் இல்லை. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க. தயாங்க டக்குன்னு எழுந்துட்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இவளுக்கு நம்ம ஏன் கருணா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சானோ மறுபடியும் வந்து அவங்க மேலே படுக்கிறான். சார் 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 வேணாம் சார் விட்டுருங்க சார் அப்படிங்கிறீங்க. எனக்கு வேணுமே, உன்னோட ஸ்மெல் என்னை எதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் கத்துறீங்க, இதில் லவ் இல்லை ஒன்றும் இல்லை, பெயின் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேணாம் எனக்கு வலிக்குது அப்படி சொல்லி கத்துறீங்க. உங்களோட மேக் அவுட்டில் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணதில் உங்களுக்கு லைட்டாக ப்ளட்டே வந்தது. நீங்கள் கத்தி கதறி அழுது அப்படியே கையை வேற பிடிச்சி அமுக்கி அதுலலாம் ரத்தம் வருது. அப்படியே தயாங்க பார்க்குறான். கொச்சனாக கிழிஞ்சு ப்ளட் வரதை பார்த்துட்டு அப்படியே ஓ இப்போ நீ வேர்ஜினா, அவனுங்க பொய் சொல்லியிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள அப்படியே அவனையும் தூக்கிட்டு போய் பாத்டப்குள்ளே போட்டு அவங்களுக்கு அவனே வந்து குளிக்க வைக்கிறான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னை விட்டுறீங்க ப்ளீஸ், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் யாரோ நினச்சி என்ன அப்படின்னா ஏய் கொஞ்சம் விட்டால் போதுமே உடனே நான் இல்லை நாத்தனார் இல்லைன்னு ஆரம்பிச்சிருவியே, வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாத் பண்ணி விட்டு அவனே தூக்கிட்டு வந்து அப்படியே வேறு ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணி விடுறான். அப்புறம் உங்கள் கையெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கும் மருந்து வச்சு கட்டி விடுறான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களை அப்படியே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு திட்டின்னு வெளியில் போயிடறான். யார் இவன் வரான், இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுறான் போகிறான், இதுக்கு அந்த நிக்கோலஸே பரவாயில்ல போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவனையே இவன் சுட்டான், இவனுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் ஒன்றுமே புரியல, அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு ஃபோட்டோ எதுவுமே அங்கே இல்லாதனால லீசா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லி நினச்சி அழுதுட்ருக்கீங்க. லீசா வேறு யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு தான், ஸோ அதை நினச்சி அழுதுட்ருக்கீங்க. இங்கே தயாங்கோ வந்தவன் அப்படியே எரிக் முன்னாடி போய் நிற்கிறான். எரிக்கோ கேட்க பேக்கேன்னு சிரிச்சிட்டு என்னடா நான் சொன்னேன் போய் செக் பண்ண போனியா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு சம்மாத்திரம் தயாங்க போட்டு அவனை அட்டி வெளுக்கிறான். எப்படி நீ உயிரோட விட மாட்டேன்னு தெரியும், நிக்கோலஸை நீ போட்டேன்னா என்னையும் போட்டுவேன்னு, அதனால தான் நான் செத்து அவன் மட்டும் உன் கூட சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் இப்போ என்ன அவளை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். செம்மையாக இருக்குது. தயாங்க்கு செம்ம கடுப்பாகி அவன் மேலே அப்படியே பெட்ரோலை ஊற்றுறான். அவனும் டேய் மென்டல் என்னடா பண்ண போகிற, என்னை விட்டுடா, வேணாடா பின்விளைவு மோசமாக இருக்கும் அப்படி இப்படின்னு கத்துறானா. யான் தெரியுமா அது இதுன்னு எதையுமே தயாங்க காதில் வாங்கிக்கல. அவன் பாட்டுக்க தீக்குச்சி வரிச்சு அப்படியே போடுறான். உயிரோட அப்படியே பெட்ரோல் வச்சு கொளுத்துறது தான் அப்படியே எரிஞ்சு கத்திட்டே சாம்பல் ஆகுறான். அப்படியே இதெல்லாம் கம்மிடா, ஒவ்வொருத்தனுக்கும் இதுக்கும் மேலேயும் நான் தண்டனை கொடுப்பேன்டா, அவன் அனுபவித்த வழியை நீங்களும் அனுபவிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க மறுபடியும் வீட்டுக்கு வரான். அவனும் எப்போவுமே நைட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது பழக்கம், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தூக்கமே வராதனால இப்போல்லாம் வந்துட்டு அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ கொஞ்ச நாளாக ட்ரக்ஸ் உங்களை மேரேஜ் பண்ணது இந்த 2 நாளாக ட்ரக்ஸ் இல்லாமல் தான் இருக்கான். அதே ஞாபகத்தில் ட்ரக்ஸ் எடுக்கலான்னு போகிறான், ஆனால் அவனுக்கு எடுக்க தோணலை. என்ன நினச்சானோ அவன் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு மெயிட்டே கேட்குறான். அந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடல தம்பி, அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மேலே வந்து பார்க்குறான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஃபுட் எடுத்துகிட்டு வந்து அவனே ஏய் இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். வேணாம் அப்படிங்கிறீங்க. வேணாம்மா, நான் பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்கிறதுக்காக உனக்கு சக்தி வேணாம், சாப்பிட்றி அப்படின்னு சொல்லி அவனே வந்து ஃபீட் பண்ணுறான். நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே சாப்பிட்றீங்க. அவன் சாப்பிட்டு முடித்ததும் உங்களை தொட்டு பார்க்குறான். உங்களுக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது, ஓ காயத்தினால ஃபீவர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்து அவனை இன்ஜெக்ஷன் பண்ணுறான். நீங்கள் பயந்துட்டு பார்க்குறீங்க. பயப்படாத, விஷ ஊசிலாம் இல்லை, அவ்வளோ சீக்கிரம்லாம் கொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இதுக்கு நீங்கள் ஒரேடியாக கொண்டுடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் நீ சொல்லாத, நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு பாட்டுக்கு திரும்பி வரான். நீங்கள் என்ன இந்த பக்கம் வராங்கிற மாதிரி பயந்து தான் பார்த்துட்ருக்கீங்க. தயங்கோ உனக்கு டெய்லி சொல்ல முடியாது, நான் உன்கிட்ட வந்தால் நீ
உன் ட்ரெஸ்ஸை நீயாவே ரிமூவ் பண்ண அப்படிங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. சொன்னது புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாரீ தான் வேர் பண்ணிக்கிங்க. ஸோ சாரியை முந்தானி எடுத்து விட்டுட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டில் படுத்துக்கிறான். என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க அப்படிங்கிறீங்க. ஏய் ஷ், பேசாமல் பட்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை போட்டு அழுத்திட்டு உங்கள் பிரெஸ்டெல்லாம் அப்படியே பிடிச்சி அமுத்திட்டு அப்படியே படுத்துருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பட் அதுக்கு மேலே எதுவும் பண்ணல, அதை மட்டும்தான் பண்ணுறான். நீங்கள் ப்ளீஸ் விட்டுருங்களேன் அப்படிங்கிறீங்க. உன்னை வாயை மூட்டு படுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு உங்கள் மேலே படுத்து அப்படியே தூங்கிடுறான். அவன் தூங்குறதுனால அவங்களால அசையவும் முடியல, மூச்சு விடக்கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கூட்டமாக படுத்துறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அசையாமல் படுத்தே கிடக்குறீங்க. நெக்ஸ்ட் டே இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கும் கொடூரமாக இருக்குது. ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான் அதே தெரியாமல் கொடுமை அனுபவிச்சா எப்படி இருக்கும். உங்களுக்கு கை காயம்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கு. தயாங் வரான். அப்போ நீங்கள் குடுக்குன்னு ஓடி போய் எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரியணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். எனக்கு எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லுங்கள். ஒருத்தருக்கு தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னே தெரியாமல் தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுமா, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு அழுகிறீங்க. அவன் அப்படியே உங்களை மேலேங்களும் பார்த்துட்டு, இப்படிலாம் நீ கேட்டால் மட்டும் நான் சொல்லிடுவேனா, இந்த துப்பாக்கி படத்தில் சஸ்பென்ஸோட செத்துப்போன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நீ சஸ்பென்ஸோடைய வாழு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நீங்கள் பாவி சைக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அண்ணனுக்கு வேறு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவன் ஒரு வேளை அண்ணனை எதுவும் பண்ணிப்பானோ விடுக்குன்னு ஓடி போய், சார் சார் ப்ளீஸ் என் அண்ணனை எதுவும் பண்ணிட்டீங்களா, அண்ணன் எங்கே இருக்கான், அவனையாச்சும் கண்ணில் காட்டுங்க ப்ளீஸ் சார், என் அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு அழுகிறீங்க. அண்ணன் மேலே அம்புட்டு பாசமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கை கொஞ்சம் காஞ்சி பேண்டேஜ் போட்டிருக்கீங்க, அதையை பிடிச்சி அப்படியே பிச்சு விடுறான். வலி தாங்காமல் கத்துறீங்க. திரும்பவும் ப்ளட் வருது. அப்படியே பார்த்து அதையே பிடிச்சி நல்லா அமுத்துறான். நீங்கள் ஐயோ வலிக்குது ப்ளீஸ் வலிக்குது வேணாம் விட்டுருங்க, நான் எதுவும் கேட்கல விட்டுருங்க வலிக்குது அப்படின்னு அழுகிறீங்க. அவன் எதையுமே கணக்கல. பிடிச்சி நல்லா அமுத்தி ப்ளட் வர மாதிரி பார்த்துட்டு, இன்னொரு டைம் என்கிட்ட வந்து நீயும் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஏதாவது கேட்ட அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ ஓட்ரி அப்படின்னு விரட்டி விட்டுறான். நீங்கள் அழுதுகிட்டே மேலே வந்துடுறீங்க. அப்போது தயாங் மேலே வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். உனக்கு உன் அண்ணன் வேணுமா, அண்ணனை பார்க்கணுமா, அண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு. நீங்கள் பயந்துட்டு அடுத்து என்ன கேட்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பயப்படுறீங்க. தயாங் அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். அண்ணா வேணும்ல அப்போ என் கூட அப்படின்னு சொல்லி உங்களை பெட்டில் தள்ளி மேலே படுக்கிறான். ப்ளீஸ் சார் என்னால் முடியல, என்னை விட்டுருங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் காரமாச்சும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்தது கூட இல்லை, எனக்கும் உங்களுக்கும் நேரடியாக எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்கு அதுதான் தெரில சார், ப்ளீஸ் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கெஞ்சிரிங்க. வாயா மூழ்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் லிப் கிஸ். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் தயாங்க உங்களை இவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் உங்களுக்கு அவன் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் தான் அடங்கி போகிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி எரிச்சலும் வருது. இவன் ஏன் பண்ணுறான் எதுக்கு பண்ணுறான்னு தெரியாமல் அவன் கூட சேர்ந்து இருக்க அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. உங்கள் மானங்கெட்ட மனசை நீங்களே திட்டுவீங்க. சே அவன் நம்மளை எப்படி கொடுமைப்படுத்தி கேவலமாக பேசுகிறான், ஆனால் அவன் ஒரு தொட்டாலும் நம்ம அப்படியே அடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை நீங்களே திட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணுறான். அப்படியே அண்டால் லிக் பண்ணி இப்போது அப்படியே இன்செக்ட் பண்ணுறான். உங்களோட அவன் மேக் அவுட் பண்ணுறான். நீங்கள் அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. மேக் அவுட் முடிச்சுட்டு அவன் உங்கள் மேலேயே படுத்து எப்பவும் போல் அப்படி தூங்குறான். எருமை மாடு மாதிரி இருக்கான். நகர்றானா இப்படியே படுத்துங்கன்னா என்னால் அசைய முடியல, மூச்சு கூட விட முடியல, கொல்றான். வாய் திறந்தோம்னா அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து சாவடிப்பான் அப்படி சொல்லிட்டு வாயை பற்றிட்டு அமைதியாகவே இருக்கீங்க. தயாங்க அப்படியே தூங்கி மார்னிங் தான் எழுந்திருக்கும் போது உங்களால் முடியல. அவனையே அப்படியே மேலே போட்டுட்டு இருந்தால் என்னத்துக்காகிறது, உங்கள் அப்படியே உடம்பெல்லாம் ரெட்டிஷாக இருக்கு. அப்படியே பார்க்குறான். ஏய் அப்படின்னு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் மெதுவாக கண்ணை வந்து பார்க்குறீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு எனக்கு கூட உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் பண்ண பாவம் ரொம்ப பெருசாக இருக்கே, அதனால் எனக்கு ஒன்று மன்னிக்கணும்னு தோணவே மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடறான். நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே அவனும்
அடுத்தது ஜானை தூக்கிடுறான். ஜானை தெருநாய் மாதிரி நாய்களை விட்டு கடிக்க வச்சே கொள்கிறான். அடுத்து அவன் வரும்போது இங்கே உங்கள் அண்ணன் எல்லோரும் தானே பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க. ஆக்சுவலி உங்கள் அண்ணனை பிடிச்சி வச்சது வேறு யாரும் இல்லை, இந்த நிக்கோலஸ், ஜான், பீட்டர், எரிக் தான். பிகாஸ் உங்கள் அண்ணனை தான் இந்த லூனா தான் லவ் பண்ணியிருப்பாள். ஒன் சைடாக அவள் ஒரு கேரக்டர்லெஸ் கேர்ள் அப்படின்னு தெரிஞ்சவங்க அண்ணன் ஒதுங்கி தான் போவார். உங்கள் அண்ணன் வந்து லவ் பண்ணது லீசாவும் உங்கள் அண்ணனும் ரொம்ப வந்து டீப்பாக லவ் பண்ணிகிட்ருப்பான். இது உங்களுக்கும் தெரியும், ஏன்னா லீசா வந்து உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்புறம் லீசா ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிடுவா. காணாமல் அப்புறம் தான் தெரிய வரும், அதுவும் இவனுங்க தான் உங்ககிட்ட அந்த வீடியோ வந்து உங்ககிட்டயும் உங்கள் அண்ணன்கிட்டையும் போட்டு காட்டுறானுங்க. லீசாவை அவனுங்க கொடூரமாக ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருப்பானுங்க. அது லூனா சொல்லி. ஏன்னா இவங்க லூனாவோட சேர்ந்து இவனுங்களும் கழிச்சு அடங்க தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுற்றிட்டு இருந்திருக்கும் காலேஜ். எல்லாம் சீனியர்ஸ், நீங்களும் லீசாவும் அப்போ தான் சேர்ந்துருப்பீங்க காலேஜ். செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கும். நீங்கள் அதோட அப்படியே ஸ்டன் ஆகிடுங்க, லீசாவை கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுங்களோ கொஞ்சம் கூட பயப்படாமல் அடுத்து உங்கள் அண்ணனையும் கடத்திட்டு உங்ககிட்ட அதான் மிரட்டியிருப்பான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அண்ணனை நான் விட்டுடுறேன் அப்படின்னு. லூனாவோட பிளான் என்னென்னா உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணணும். அதனால தான் அவள் உங்கள் கல்யாணத்தப்போ வந்து கத்தியிருப்பா, என்னடா எனக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நிக்கோலஸ் என்ன பிளான் பண்ணியிருப்பானா, உங்களை அவன் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்களை வச்சு மிரட்டி உங்கள் அண்ணனை லூனாவுக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதான் லூனா பிளானும் அதைத்தான் அவன் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்குள்ளே அந்த லூனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறனால கத்தலான்னு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் சமாதானப்படுத்தியிருப்பான். ஆனால் நிக்கோலஸ்க்கு உங்கள் மேலே ஒரு லவ் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே அவன் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் திருந்திடணும் அப்படிலாம் நினச்சிருப்பான். என்ன தான் திருந்தன்னு நினச்சாலும் தப்பு பண்ணது தப்பு தானே. ஆனால் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் லீசாவை இப்படி ரொம்ப கொடூரமாக கொண்டுட்டானுங்கன்ட்டு உங்களை எப்படியாவது பழி வாங்கணும் தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் அண்ணனை கடத்தி வச்சது மட்டும் இல்லை, அவனுங்க வந்துட்டு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நிக்கோலஸை கல்யாணம் பண்ணிட்டு போயாச்சும் அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்குள்ளே தான் தயாங்கங்களை கடத்திட்டு வந்திருப்பான். தயாங்கும் லீசாவுக்கும் என்ன சம்மந்தம்னு நான் கதை சொல்ல ஆரம்பிச்சது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், தயாங்கோட ஒன் அண்ட் ஒன்லி ரொம்ப செல்லமான தங்கச்சி தான் லீசாவும் நீங்கள் தான் ஒன்றா படிச்சுருப்பேன். லீசா அப்பப்போ உங்களை பற்றி சொல்லியிருப்பா. தயாங்க இப்போ வரைக்கும் உங்கள் நேம் கூட என்னன்னு தெரியாமல் தான் கடத்திட்டு வந்து வச்சுருக்கா ஆக்சுவலி. ஆனால் உங்களை அந்த மஃப்தாவில் பார்த்தா தெரியுமா, அப்போ ஏன் உங்களை சுற்றி தேடினா உங்களோட அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை தான் லீசா அவன்கிட்ட காட்டியிருப்பா, இவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. என்ன இவங்க எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, நான் எப்படி ஃபேஸ் பார்க்குறதுன்னு தயான் கேட்கும்போது, உன்னை நேரில் பார்க்க வைக்கிறேன் அண்ணா ப்ளீஸ் அண்ணா, இவளை லவ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கோண்ணா அப்படின்னா லீசா கேட்டுப்பா. என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, இவ ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் இவளை பிடிக்கும், நீ இவளை பார்த்தீங்கன்னா உனக்கும் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி தயாங் மனசில் ஆசையை வளர்த்துருப்பா. தயாங்க்கும் உங்களை அப்படி பார்த்ததுலேருந்து கொஞ்சம் பிடிச்சதாக இருந்திருக்கும், தங்கச்சிக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் மாலில் அவங்கள பார்க்கும்போது நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருப்பான். அதுக்குள்ளே இந்த நிக்கோலஸோட கல்யாணம், அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே தான் எங்கேயோ வந்திருக்கு ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் அவன் அவங்கள அதாவது உங்களையவே தெரியாமல் தேடிட்டு இருந்திருப்பான். ஓகேவா. இப்போது அவன் ஜானை வந்துட்டு போட்டு தள்ளிட்டு உங்களை பார்க்க வரான். நீங்களோ இவன்கிட்ட எப்படியாவது பேசி இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வந்து அவன் முன்னாடி நிற்கிறீங்க. எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல போகிறதுலாம் தெரியும், ஆனால் நான் எப்படியும் நீங்கள் மனசார என்னை விட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வச்சு தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறதுக்கு, ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாது நான் செத்து போகிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவன் உங்களை அப்படியே மேலேயும் கீழே பார்த்துட்டு, என்னடி தேவையில்லாமல் இப்போ வந்து ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன், ஒழுங்காக போயிரு, நான் வேறு மூட் அவுட்டில் இருக்கேன், உன்னை இப்போதைக்கு எதுவும் பனிஷ் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என் அண்ணனை பார்க்கணும், என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு மறுபடியும் நீங்கள் அழுகுறீங்க. என்னாடி சும்மா அண்ணன் அப்படியே பாசமலர் பொங்கி வடியுது. உன் அண்ணன் எப்படியாப்பட்ட ஃப்ராட் பையன்னு உனக்கு தெரியுமாடி, அந்த மாதிரி நாயெல்லாம் நான் இன்னும் விட்டு வச்சுருக்கதே பெருசு, அவன் இன்னும் என் கையில் மாட்டும் போது இருக்குது அப்படி நீங்கள் அழுகுறீங்க. ப்ளீஸ் நீங்கள் எதோ தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, என் அண்ணன் அப்படிப்பட்டவர் கிடையாது, ரொம்ப நல்லவர் அப்படின்னு. தயாங்க்கு செம்ம கடுப்பாகுது. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க கிளாஸ்லாம் நிறைய அடிக்கி அதை அப்படியே தள்ளி விடுறான். எல்லாம் சடன்னு கீழே விழுகுது. தயாங்க பிடிச்சி அதில் உங்களை அப்படியே தள்ளி விடுறானுங்க. அதில் போய் விழுகுறீங்க, கை காலெலாம் குத்தி ரத்தம் வருது அப்படின்னு எழுந்து நிற்க முடியாமல் எழுந்திருக்கிறீங்க. தயாங்க அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஆனால் என் அண்ணன் நல்லவர் தான், நீங்கள் ஏதோ தப்பா அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் கன்னத்துலேயே ஒரு அரை திருப்பி அதிலே விழுகுறீங்க. அப்படியே ரத்தம் சொட்ட எழுந்து நிற்கிறீங்க. நிற்க கூட முடியல, காலெலாம் வலிக்குது. பார், என்
பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னை ரொம்ப சோதிச்சு பார்த்தா அவ்வளோதான். இப்படி டார்ச்சர் பண்ணும்போதே இன்னும் வாய் பேசுகிற நீ? உன் அண்ணன் நல்லவனா? யார்கிட்ட அடி கதை விட்டுட்டுருக்க? உன் அண்ணன் எப்படியாப்பட்ட கேடுகிட்டவன்னு எனக்கு தெரியாதா? என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான் அவன்? ஆக்சுவலி தயாங்க என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏமாற்றி நாசம் பண்ணிட்டான். இதுதான் அவனுக்கு தெரியும். ரேப் பண்ணி கொன்னது அவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் தயாங். அதனால தான் அவனோட தங்கச்சி நீங்கள் தெரிஞ்சதுனாலே அவங்கள தூக்கியிருப்பான் கல்யாண மண்டபத்தில், உங்களை கொடுமைப்படுத்தி. நான் எப்படிலாம் வேதனை அனுபவிச்சனோ என் தங்கச்சி இறந்தப்போ அதே வேதனையை அவனும் அனுபவிக்கணும் தான் உங்களை கூட்டிகிட்டு இருப்பான். இருந்தாலும் அப்பப்போ அவனுக்குள்ளே இருக்கிற நல்ல மனசும் உங்கள் மேலே இருக்கிற லவ்வும் வெளியே வந்தது. அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமா அவன்கிட்ட போய் எதையாச்சும் கேட்டு இப்படி தான் வாங்கி கட்டிக்குவீங்க. அப்படியே நீங்கள் பிளட்டு வர அழுகுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? கடவுளே, ஏன் இன்னும் சித்திரவதை பண்ணிகிட்ருக்கு? என்ன அப்படியே கொண்டுலால செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு அழுகுறீங்க. ஏய், நீ சாவறது உன் கையில் இல்லை, கடவுள் கையில் கூட இல்லை, என் கையில் தான் இருக்குது. எப்போ கொள்ளுன்னு நினைக்கிறேனோ அப்போ போட்டுடுறேன், இப்போ புலம்பாத அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுச்சு ரூமை க்ளீன் பண்ணு, உன்னால் இது பாரு எப்படி தட்டி ஆயிடுச்சு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க, காலெல்லாம் கிளாஸ் குத்தி பிளட் வருது, உங்களால் நிற்கக்கூட முடியல. அப்படியே உங்கள் பிளட் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணேன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து உங்கள் மேலே இருக்க கிளாஸ்லாம் அப்படியே பிடுங்கி போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே டவல் எடுத்து உங்கள் காலில் அப்படியே 2 கால்லையும் சுற்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்த க்ளீன் பண்ணுறீங்க. உங்கள் பிளட்டுக்கு சிந்தாமல் இருக்கிறதுக்கு கட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மருந்து போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தயாங்க உங்களை பிடிச்சி இழுத்து பெட்டில் உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவனே உங்கள் மேலே அங்கங்கே கொஞ்சம் கிளாஸ் பீஸ் இருக்குது, அதெல்லாம் அவனே ரிமூவ் பண்ணுறான். காலில் போட்டிருந்த அந்த துண்டையும் கழட்டி தூக்கி போட்டு கால்லையும் க்ளீன் பண்ணி அங்கே கிளாஸ்லாம் இருக்குது அதையும் எடுத்து விடுறான். வலிக்குது, அழுகிறீங்க. அம்மா, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கேன் சாகாமல் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்போது அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி உங்களுக்கு மருந்து வச்சு கட்டி விடுறான். நீங்கள் மனசுக்குள்ளே மருந்து வச்சு கட்டிட்டு மறுபடியும் காயப்படுத்த போகிறேன், இதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தயாங்கோ மறுபடியும் உங்களை அப்படியே படுக்க வச்சு என்ன நிலவையில் நீ இருந்தாலும் எனக்கு நீ தேவைங்கிற மாதிரி அப்படியே எப்பவும் போல் உங்கள் முன்னாடியை நகர்த்தி விட்டு உங்கள் செஸ்ட்டில் அப்படியே படுத்துக்கிறான். உங்களால் அசைய முடியல, எப்பவும் போல் மூச்சு கூட விட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் வேறு திரும்ப கூட விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அசைறீங்க. ஏய், பேசாமல் படுறி அப்படிங்கிறான். நகருங்க அப்படிங்கிறீங்க. ஏன் இப்போ நீ எங்கே போகணும்? அப்படியே படுறி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் மேலே ஏறி நல்லா படுக்கிறான். பாத்ரூம் போகணும், அதுக்கு கூட விட மாட்டிங்களா அப்படின்னு கடுப்பாய் கத்துறீங்க. அவன் அப்படியே உங்களே பார்க்குறான். பாத்ரூம் வருது, ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுகிற மாதிரி ஆயிடுங்க. அவனோ சரி சீக்கிரமாக போயிட்டு வா, லேட்டாச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விடுறான். நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே அழுகிறீங்க. உங்களால் முடியல. அண்ணா, நீ எங்கண்ணா இருக்க? என்னை எப்படியாவது காப்பாற்றுண்ணா, என்னால் முடியலைண்ணா அப்படின்னு அழுதுட்டு நீங்கள் போய் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, என்ன வெளியே வரல. அப்படியே கடுப்பாயிட்ட கதவை போட்டு டமால் டமால்னு தட்டுறான். ஏய், வெள்ளவாடி, வெள்ளவா, உள்ளே போயிட்டேன்னா எஸ்கேப் எல்லாம் நினச்சிருக்கியா? விட மாட்டேன்டி, அப்படிலாம் நீ போக முடியாது, வெள்ளவாடின்னு கதவை போட்டு உடன்னு உடைக்கிறான். நீங்கள் மெதுவாக கதவை வந்து பார்க்குறீங்க. டப்புன்னு உங்களை பிடிச்சி இழுத்து பெட்டில் போட்டு என்னடி இவ்வளோ நேரம் என்னடி பண்ணியிருந்தேன்? ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட டைம் வச்சு தான் போவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இவ்வளோ நேரமாவா? எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாமல் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து படுத்துக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. இப்போ இருக்கிற கோவத்தில் தயாங்கே போட்டு தள்ளுற அளவுக்கு கோவம் வருது. இருந்தாலும் உங்களால் அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அமைதியாக இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்கள் மேலே படுத்து அப்படியே உங்களை ஸ்மெல் பண்ணிட்டே தூங்கிட்டுருக்கான். அப்போது சடனாக வெளியில் ஒரே ஃபயரிங் சவுண்டாக இருக்குது. அப்படியே எல்லாம் நிறைய அந்த வீட்டையே ரவுண்டப் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் கட்டின டபான்னு இருந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் லைட்டாக பார்க்குறான். பார்த்தா சுற்றி அவன் வீட்டை வந்துட்டு எல்லோரும் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அவனோட ஆட்களும் ஆப்போசிட் ஆளுங்களை ஷூட் பண்ணிவிட்டு இப்படி சண்டை நடந்துட்டுருக்கு. தயாங் ஓ ஷெட், கொஞ்சம் அஜாக்கிரதையாக தப்பாக போச்சு அப்படின்னு. பிகாஸ் இப்போ வந்து பீட்ரு வந்து உஷாராயிட்டான். எரிக்கு, ஜானு, நிக்கோலஸ் 3 பேரையும் கொன்னது தயாங்கன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அடுத்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அதுக்கு முன்னாடி தயாங்கப்பட்டுலான்னு தயாங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அவன் ஆளுங்களோட வந்து இறங்கிட்டான். அங்கே ஃபுல்லாக ஃபயரிங் சவுண்டு. தயாங் அப்போ நீங்களும் பயந்து போய் அப்படியே நிற்கிறீங்க தயாங்க பின்னாடி. தயாங் உங்களை வா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு நான் எங்கேயும் வரல அப்படிங்கிறீங்க. ஏய்,
இப்போ என்ன நான் ஹனிமூனுக்கா கூட்டிகிட்டு போகிறேன்டா, வாடி இங்கே இருந்தினா என்ன நடக்க தெரியுதில்ல, இருந்தினா சுடுபட்டு சாக வேண்டியதா, வா போகலாம் அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறான். உங்கள் கூட வந்து சாகிறதுக்கு நான் இங்கேருந்தே சாகுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனா அப்படியா செத்து செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு விட்டுட்டு அவன் பாட்டு கீழே இறங்க போகிறான். உங்களுக்கும் பயமாக இருக்குது, எல்லா பக்கமும் சொல்கிறாங்க. நீங்கள் காதை பற்றிட்டு அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிறீங்க. என்ன நடந்தாலும் எங்கேயும் போவேணாம், இங்கேயே உட்காந்து இப்படி செத்துடலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் தயாங் போனவனும் திரும்பி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் கையை மூடி கையை வச்சு காதை பற்றிட்டு கண்ணை மூடிட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. திடீர்னு ஏதோ முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் தான். கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே இடுப்பில் வச்சுட்டு வாடி அப்படி சொல்லி உங்களுக்கு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் நான் வரல விடுங்க, நான் வரலன்னு கத்திட்டே இருக்கீங்க. போய மூட்டு வா அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கான் தரன்னு. அவனுக்கு பின்னாடி தான் உங்களை வச்சுக்கிட்டு பாதுகாப்பா அவங்கள யாரும் ஷூட் பண்ணிடாமல் எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு வரான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்குறீங்க வினோதமாக, யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக அப்போ உங்களை இழுத்துட்டு வர பீட்டர் கவனிச்சிட்டு பீட்டர் உங்களை தான் பாயிண்ட் பண்ணுறான். ஆனால் கரெக்டாக அப்போ தயாங்க அதை அவன் ஷோல்டரில் வாங்கிட்டு உங்களை அப்படியே கீழே படுக்க வச்சு அவன் உங்கள் மேலே இருக்கான். ஷோல்டரில் ஷூட்டு, பிளட் வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தோன்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து தயாங்க பீட்டரை சுட போகிறான். பட் பீட்டர் அங்கே இல்லை, அவனோட ஆளுங்க தான் இருக்காங்க. தயாங்க அப்படியே சுற்றி முதி பார்த்துட்டு எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ரூமுக்கு பின்னாடி கொண்டு போயிடறான். ரூம்குள்ளே விட்டுட்டு இங்கே இரு அப்படிங்கிறான். நீங்கள் அவனை விடாமல் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஏய் என்ன அப்படிங்கிறான். நீங்களும் உங்களுக்கு பிளட் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படிங்கிறான். மெடிஷன் அப்படின்னு நீங்கள் அங்கே உள்ள ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடன் வெளியில் வந்து தயாங்க அங்கே இருக்கிறவங்கள ஃபுல்லாக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஆளுங்க ஃபுல்லாக சாகிறத பார்த்து பீட்டர் அங்கே நிற்காம அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடறான். பீட்டரை விட்டாலும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனோட அசிஸ்டண்ட் வரான். ஃப்ரைடே தான் பாஸ், அவன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான், மற்ற ஆளுங்களெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அந்த ரூம்குள்ளே அந்த மெதுவாக வெளியே எட்டி பார்க்குறீங்க. அந்த வீட்டை சுற்றி அப்படியே ஆளுங்க எல்லாம் செத்து கிடக்குறாங்க. நீங்கள் நடந்து வர பாதையில் கூட எல்லோரும் அப்படியே டெத் ஆகி கிடக்குறாங்க. ப்ளட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, கொமட்டிக்கிட்டு வருது. நீங்கள் திருப்பி அந்த ரூம்குள்ளேயே ஓடிடுங்க. தயா அவங்களை அப்படியே திரும்பி பார்த்துட்டு சரி அவன் எங்கே போகிறான்னு பார்த்து அவனை பிடிங்க, அவனுக்கு சமாதி கட்ட மாட்டக்கூடாது, அப்படியே அவனை சீக்கிரம் போட்டுறக்கூடாது, நான் வர வரைக்கும் பிடிச்சி வைங்க வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அமுச்சு விடான். சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே போனதும் தயாங்க இங்கே ரூம்குள்ளே வரான். குவாடி வா போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றான். எங்கே நான் வரல, எனக்கு வெளியில் பார்த்தாலே ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது அப்படிங்கிறீங்க. கொமட்டிக்கிட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளட் எடுத்து அவங்க மூஞ்சியில் காட்டுறான். நீங்களும் பயமாக இருக்கு ப்ளீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு மறுபடியும் அழுகுறீங்க. இப்படி தானடி அவளுக்கும் வலிச்சிருக்கும், இவ்வளோ மனுஷி தானடி, ஏன்டி ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்ன. யார் என்ன பண்ண என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு புரியாது, உனக்கு தெரியாதான், ஆனாலும் அனுபவிச்சது எனக்கு இங்கே வலிக்குதுடி. அப்போ உங்களுக்கு அந்த தண்டனையை நான் கொடுக்காமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சத்தியமாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க ஒன்றும் புரியல, ஆனால் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு மட்டும் புரியுது அப்படிங்கிறீங்க. எதை நான் தப்பாக புரிஞ்சிட்றேன்னா, இருடி அவங்க அண்ணனை மாட்டுவாள், அப்போ என் கையால் அவனை கொல்லுவல, அப்போ தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு ப்ளீஸ் அண்ணா பாவம் அவர் விட்டுருங்க அப்படின்னு மறுபடியும் எனக்கு கொலகாரணத்தை. சரி சீக்கிரம் வா, இங்கே இதுக்கு மேலே நம்ம இருக்க முடியாது, இந்த இடம் தெரிஞ்சிச்சுல, நம்ம இடத்த மாற்றணும் வா அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் பிளட்டு அப்படிங்கிறீங்க, அது வந்துட்டு போகுது வா போகலாம் அப்படின்னு இருக்கிறான். முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கையை உதறிட்டு அப்படின்னு நிற்கிறீங்க. என்னடி தெனாவட்டா நிற்கிற, திமுறா ஒழுங்கா வா, இல்லைன்னா என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க, என்னை அடிப்பீங்க, மிஞ்சி போனால் எதையாவது வச்சு கிழிச்சு ரத்தம் வர வைப்பீங்க, பரவாயில்ல நான் என்ன செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மெடிசன் வச்சுக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிங்க. தயாங்க அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். என்னடி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிச்சி எடுத்து உட்கார வச்சுட்டு அவனுக்கு மருந்து போடலான்னு அவனோட ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுற அப்படிங்கிறான். நீங்கள் அதெல்லாம் காலை வாங்கிக்காமா ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அவனோட செஸ்ட்டில் கொஞ்சம் மேலே ஷோல்டர் கிட்டே தானே அடிபட்டிருக்கும், அங்கே லைட்டாக தான் புல்லட் உரசிட்டு போயிருக்கு, பிளட்டாக இருக்குது. பார்க்கும்போது அவங்க பயமாக இருக்குது, கையெல்லாம் அப்படியே நடுங்குது. தயாங் இவ்வளோ பயம் இருக்குல்ல, இப்போ எதுக்கு நீ எனக்கு மெடிஷன் பண்ணணும்னு நிற்கிற, டைம் இல்லை வா போகலாம் அப்படிங்கிறான். மெடிஷன் பண்ணால் தான் வருவேன் அப்படிங்கிறீங்க. சரி பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துருக்கான். கை நடுங்குது, சீக்கிரம். நீங்களும் அப்படியே பயந்துட்டு கை நடுங்க அவனுக்கு கொண்டு போய் மருந்து போடுறீங்க அவன் அப்படிங்கிறான் வழியில்.
நீங்களும் சாரி சாரி அப்படின்னு ஊதி விட்டுக்கிட்டே மறந்து போட்டு விடுங்க, இல்லை அப்படியே கட்டி விடுங்க. அப்படியே உங்களே தான் தயாங்க பார்த்துட்ருக்கான். இவளை இவ்வளோ நம்ம கொடுமைப்படுத்தியிருக்கோம் நமக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, சே நடிக்கிறா, இதெல்லாம் நம்பிடாதடா தயாங்க, உன்னை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி இங்கே தப்பிக்கிறதுக்கு பிளானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் கட்டிக்கிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அப்படியே லைட்டாக உங்களுக்கு அழுகை வருது. லைட்டாக ஒரு ஸ்மைலை பண்ணிட்டு, நான் தப்பிக்கலான்னு நினச்சா கூட விட்டுருவீங்களா? முடியாத காரியத்தை நான் என்றைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிங்க. தயாங்க உங்களை வினோதமாக பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. அப்படியே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு அங்கே அவனோட ஹெலிகாப்டர் வருது, அதில் ஏற்றிட்டு உங்களை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறான். அது இதுக்கு மேலே இருக்குது, ரொம்ப டார்க் பிளேஸ் தான். அங்கே கொண்டு போய் வச்சுருக்கான். பார்த்தா பீட்டரையும் அடித்து வெளுத்து கட்டி வச்சுருக்காங்க. இவன் அப்படின்னு பார்க்குறீங்க. இவனை உனக்கு தெரியும்ல, உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான், ஒவ்வொருத்தனையாக போட்டது எப்படின்னு உனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் எப்படிலாம் கொண்டு இருக்கான்னு வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கான். பீட்டரை இப்போ கொல்றதை லைவாக பாரு, அடுத்தது அந்த வீடியோஸ்லாம் காட்டுற அப்படி சொன்னான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பீட்டரை என்னடா அவளை இப்படி தானே துடிக்க கொண்டீங்க, உங்களை மட்டும் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ரைவேட் பாட்டில்ஸை சொருகிறான். ஒன்னொன்னே சொருகி இந்த பக்கத்தில் இந்த பேட்டால் ஒரு அடி, அது உள்ளே இறங்கும் போது பிளட்டு குட்ட கத்துறான் பீட்டர். இப்படி தானே அவ்வளோக்கும் வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கி அந்த சவுண்டு கத்திட்டே அப்படியே பீட்டர் இறந்து போயிடறான். நீங்கள் இதை பார்த்து பயந்து போய் அப்படியே கண்ணை மூடிட்டு கத்திட்டு இருக்கீங்க. எதுக்கே பயந்துட்டேன் அப்படி சொல்லி அவங்கள தரன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறான். அதில் ஃபர்ஸ்ட்டாக கொண்டதை எரிக்க அப்படியே பெட்ரோல் ஊற்றி உயிரோட கொளுத்திருப்பான். அவன் கத்த பார்த்து இன்னும் உங்களுக்கு பதறுது. அடுத்து ஜானை வந்து நாயை விட்டு அவனோட ப்ரைவேட் பார்ட்டை கடிக்க வச்சு கொண்டு இருப்பான். அதையும் பார்க்குறீங்க. உங்களால் முடியல. என்ன இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி கொடூரமாக சாக வேண்டிய அரக்கணுங்க தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ நேரம் அழுத, போய் நம்ம வீரமாக பேசுகிறா? ஆமாம், இந்த நாய்ங்களாம் சாக வேண்டியவனுங்க தான். இவனுங்களை என் அண்ணனும் சேர்ந்து கையாலே கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இவ்வளோ நேரம் அழுதது இவனுங்களை நினச்ச ஒன்று நான் அழுகலை அப்படிங்கிறீங்க. பின்ன வேறு யாரை நினச்சி? ஓ, உன் அண்ணனை நினச்சி அழுதியோ அப்படின்னு. என் அண்ணனை நினச்சும் கிடையாது. என் அண்ணன் என்ன தப்பு பண்ணான்? எந்த தப்பு பண்ணாதவன் என் அண்ணன். அவனுக்கெல்லாம் கடவுள் இப்படி ஒரு தண்டனை கொடுக்க மாட்டார். என் அண்ணன் கண்டிப்பாக நல்லபடியாக என்கிட்ட திரும்பி வருவான். உன் அண்ணனையும் நான் பிடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். உங்கள் அண்ணனையும் அடித்து தான் வச்சுருக்கான். கையெல்லாம் கட்டி நீங்கள் அண்ணா அப்படின்னு அழுதுகிட்டே போய், அண்ணா என்னை பாருண்ணா அப்படின்னு. இப்போ உங்கள் அண்ணா மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. குட்டிமா நீ அப்படின்னு சொல்லி, அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படின்னு. அந்த நாய்ங்க என்ன கட்டி வச்சுருந்தானுங்கம்மா, அங்கேருந்து இவர் இப்போ கடத்திட்டு வந்துட்டார். யாரும்மா இவர் அப்படின்னு. எனக்கும் தெரிலண்ணா அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு ஒன்று தெரியும். உனக்கு லீசாவை தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணன்ட்ட தான் கேட்குறான். நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. லீசா அப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஓ, இப்போ லீசாவை உனக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். லீசாவை தெரியுமா? என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவள். என்ன சொல்கிற நீ அப்படின்னு தயாங்க இப்போ தான் முழிக்கிறான். என்ன சொல்கிறேண்ணா? நீ யார் ஃபஸ்ட்டு லீசாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லீசா என்னோட தங்கச்சி அப்படின்னு சொன்னான். லீசாவோட அண்ணன் தயாங், தயாங் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஏன் தெரியாமல்? நல்லா தெரியும், ஆனால் பார்த்தது தான் இல்லை. எத்தனையோ டைம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நேரில் பார்த்துக்கங்கன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லுங்க. யார்? லீசா தான். என்ன உளறிட்டுருக்க? இப்போது நடிக்கிறியா? நைஸாக இங்கேன்னு தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டியா? உங்கள் அண்ணனை காப்பாற்றுறதுக்கு இது புது ஐடியாவா அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ அனுபவிச்சதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது? என் அண்ணன் எப்படி லீசாவை கொல்லுவான்? அறிவில்லை அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். என்னடி 5 பேர் சேர்ந்தானா அவளை ரேப் பண்ணி கொண்டிருக்கான். இவன் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி அவனுங்க கூட சேர்ந்து சொல்லவே நாக்கு கூசுது அப்படின்னு அழுகிறான். தயாங்க அப்படியே மணி போட்டு நீங்கள் தயாங்கே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் அண்ணன் இல்லை யாரா யார் சொன்னா? எனக்கு லீசாவை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாடா, என் லீசாடாவை அப்படின்னு சொல்லும் போது தயாங்கண்ணே அவன் கண் எடுத்து வாயை மூடு, என் லீசாவோட நேம் கூட வாயிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி படன்னு ஷூட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்து இன்னும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு கத்திட்டு இருக்கீங்க. அங்கே அவன் சுட்டதில் உங்கள் அண்ணனை தான் சுட்டனுச்சு. அப்படியே கத்துனதில் மயங்கியும் விழுந்துடுறீங்க. இங்கே தயாங்கோ நீங்கள் விழுந்தது கூட கவனிக்கல. படன்னு உங்கள் அண்ணன் பக்கத்தில் ஃபுல்லாக சுட்டு எல்லாத்தையும் தெறிக்க விட்டுருப்பான்.
பட் உங்கள் அண்ணனை சுடலை. அவர் அப்படியே பார்த்துட்டு, நீ என்னை சுட்டு கொன்னாலும் பரவாயில்ல, நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும், நான் லீசாவோட போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே குட்டிமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ கரெக்டாக ஃப்ரைடே அங்கே வரான். பாஸ், நீங்கள் சொன்ன இடத்துல சர்ச் பண்ணதில் இதுதான் கிடச்சிச்சு அப்படி. ஆக்சுவலி நீங்களும் லீசாவும் ஒன்றா தான் தங்கி தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட ரூமுக்கு தான் வந்திருக்கான் ஃப்ரைடே. உங்களை தான் தயாங் தேட சொல்லியிருப்பான். லீசாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவள்கிட்ட கேட்டால் லீசாவை பற்றி எதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டனால அந்த ரூமில் உள்ள திங்ஸை எடுக்க முடியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கோம். இப்போ தான் அவன் பேசி ஈஸியாக அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். அதில் லீசாவோட டைரி, நீங்களும் அவளும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவள் உங்கள் பிரதரை லவ் பண்ணுறது வரைக்கும் அந்த டைரி எழுதி வச்சுருப்பாள். அதை கொண்டாந்து ஃப்ரைடே கொடுத்ததும் தயாங்க அப்படியே கை நடங்க டைரி வாங்குகிறான். இது லீசா மேடமோட தான் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் உங்களை பற்றியும் உங்கள் அண்ணனை பற்றி அப்படின்னு ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கா. உங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தயாங்க பார்க்குறான். அப்போது இதுக்கெல்லாம் அப்படின்னு அப்போ அப்படியே அழுதுகிட்டே உங்கள் அண்ணன் தான் சொல்கிறாரு, லூனா தான் இதுக்கெல்லாம் காரணம். அவள் என்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் லீசாவும் என் தங்கச்சியும் ஃபஸ்ட் இயர் அங்கே ஜாயின் பண்ணி 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ எனக்கும் லீசாவை படித்து லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபைனல் இயர் முடித்து வேலைக்கு சேர்ந்துட்டேன். நெக்ஸ்ட் இயர் இவங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் லூனா அங்கே ஜாயின் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் நான் அப்பப்போ குட்டிமாவை காலேஜில் பார்க்க வரதை பார்த்துட்டு அவளுக்கும் என் மேலே ஆசை வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நானும் லீசாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது தெரியாத லூனா இந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அந்த நாய்ங்களை ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்ல தகுதி இல்லாதவங்க நிக்கோலஸ், ஜான், பீட்டர், எரிக்னு 4 பேர்த்து கூட அவள் தொடர்பில் இருந்தது மட்டும் இல்லாமல் என்ன அடையணுங்கிறதுக்காக அவனுங்களை வச்சு பிளான் போட்டு லீசாவை தூக்கி அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணது அவள் தான். இந்த லூனாவை விட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது அப்படியே தயாங்கோ உங்களே பார்க்குறான். என் தங்கச்சிக்காக உன்னை இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க உங்களை தொட போகிறான். ப்ளீஸ் என் குட்டிமா அவன் மட்டும் விட்டுருங்க, இனியும் அவளால் எதுவும் தாங்க முடியாது, ப்ளீஸ் இத்தனை நாள் அவளை வச்சு நீங்கள் சித்திரவதை பண்ணதே போதும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணன் அழுகும். தயாங்க அப்படியே பார்த்துட்டு அந்த லூனாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் ஹிம் அப்படின்னு சொன்னதும் அவனோட ஆள்லாம் வந்து உங்கள் பிரதரை ரிமூவ் பண்ணி விடுறாங்க அறையில் கட்டலாம். உங்கள் பிரதர் அப்படியே நடக்கவே முடியல அவரால். அப்படியே நடந்து வரார் மெதுவாக. கிட்ட வந்து குட்டிமா எழுந்துடுடா அப்படின்னு உங்களை தட்டுறார். கிட்ட அசைவே இல்லை. நீங்கள் ஏதோ மயக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு நினச்சிடும். நீங்கள் தட்ட எழுந்திருக்காமல் இருக்கதும் பக்கத்தில் தண்ணி அப்படின்னு கேட்டதும் ஃப்ரைடே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதை எடுத்து உங்கள் மேலே தெளிச்சு குட்டிமா அப்படின்னு அப்பையும் உங்ககிட்ட அசைவே இல்லை. உங்கள் அண்ணனுக்கு பயம் வந்தது. இப்போ தயாங்கால்ஸும் கொஞ்சம் பதறான். டக்குன்னு நகருங்க அப்படின்னு சொல்லி உங்களை 2 கையில் தூக்கிட்டு அவன் தான் ஓடுறான். 2 பேருமே சேர்ந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அப்படியே உங்களை ஐசியூவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் உங்களை செக் பண்ணுறாங்க. என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னா கேட்குறாங்க. தெரில, சடனாக மயங்கி வந்துட்டா அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். சரின்னு சொல்லி உங்களை ஃபுல்லாக செக்அப் பண்ணுறாங்க. அப்படி உங்கள் உடம்புலலாம் அவ்வளோ காயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து என்ன சார் இது அப்படின்னு சொல்லி வந்து வெளியில் வந்து திட்டுறாங்க. அது தெரியாமல் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, அவங்க இப்போது மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ பெரிய அதிர்ச்சியை கேட்டதுனால இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கண்ணு முழிச்சாதான் அதனால் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் யோசிச்சுட்டு இதில் யார் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தயாங்க ஒன்னே நான் தான் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங்க என்ன செய்கிறதுனே தெரில. இப்போ நீங்கள் 3 months ப்ரெக்னெண்ட்டு. ஸோ தயாங்க அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டே நிற்கிறான். இதனால் அவங்கள எவ்வளோ குடும்பப்படுத்தியிருப்பான் அப்படின்னு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்கள் பிரதரோ தயாங்க பார்த்து, சார் ப்ளீஸ் என் குட்டிமாவை இதோட விட்டுங்களேன் அப்படிங்க. சாரி, எல்லாத்துக்கும் சாரி. எனக்கு உண்மை என்னன்னு தெரியாமல் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி லவ் பண்ணி ஒரு பையனை லவ் பண்ண அவள் காலேஜில்ன்னு மட்டும் சொன்னாங்க. யாரை லவ் பண்ணன்னு பார்க்கும்போது உங்களோட ஃபோட்டோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என் சிஸ்டர் எப்படி இறந்தான்னு தேடும்போது தான் எனக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிது. அவளை ரேப் பண்ண இடத்துலேருந்து அதை எடுத்திருந்தோம். அதில் கண்டிப்பாக நீங்கள் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்களும் இருந்திருப்பீங்களோ அப்படின்னு. இருட்டில் சரியாக தெரியல. அவளை நாசம் பண்ண வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு உங்களெல்லாம் விடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுவும் காதலுங்கிற பேரை அவளை நீ இப்படி பண்ணிட்டேன்னு நினச்சி அதே பயத்தை உனக்கும் கொடுக்கணும், அதே கஷ்டத்தை உனக்கும், அதே வலியை உனக்கும் கொடுக்கணுன்னு தான் உன் தங்கச்சி கடத்தி கொடுமைப்படுத்தினேன். என்ன தான் இவ்வளோ நான் கடத்தினாலும் எனக்கு மனசு கேட்காம தான் அப்பப்போ
உன் தங்கச்சியை நல்லா தான் பார்த்துக்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் என் தங்கச்சிக்கு நடந்த விஷயம் என்னால் மறக்க முடியாமல் தான் அவளை எப்படி சைக்கோத்தனமாக டார்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். புரியுது உங்கள் பிரதருக்கு. அப்படியே 2 பேர் நின்றுட்டு இருக்கும்போது டாக்டர் வெளியே வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிடுவாங்க, போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நீங்களோ இப்போ தான் மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க. 2 பேரும் உள்ளே வந்த 1 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் எப்போ கண்ணு முழிப்பீங்கன்னா 2 பேரும் 2 பக்கம் உட்காந்து உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ தயங்க பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சிடுங்க. ஏய் போ போ, நீ வெளியே போ, வெளியே போ, நீ கொலைக்கார போடா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போது தயங்க அப்படியே நின்றுட்டுருக்கான். உங்கள் அண்ணன் தான் குடிமா காம்டவுன், ஒன்றும் இல்லைடா இங்கே பேர் அண்ணன் நல்லா இருக்க, என் அண்ணனை கொன்னுட்டான் அப்படின்னு தயாங்க ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே முழிச்சிட்டே இருக்கான். அப்போ உங்கள் அண்ணன் டாக்டர்னு கத்தவும் டாக்டர் வராங்க. டாக்டர் என்னாச்சு, என் தங்கச்சிக்கு என்னையே அடான்னு தெரில, நான் உயிரோடு தான் நிற்கிறேன், என்னை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அழுகிறா அப்படின்னு. சார் என்ன நடந்துச்சு, ஏதோ அவங்க மனசை ரொம்ப பாதிச்சு, அவங்கள பற்றி இப்போ சொல்லணுன்னா உங்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான், அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, இப்போ நீங்கள் அவங்கள குழந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தயாங்க இங்கே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, தங்கச்சி இறந்துட்டா, மனைவி இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே வெளியில் வந்துடுறான். உங்கள் அண்ணனும் சரி குட்டிமா சரி அமைதியார் அவன் போயிட்டான், நான் இருக்கல அண்ணன் இருக்கல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தா. அப்போ தான் நீங்கள் அப்படியே உங்கள் அண்ணன் மூஞ்ச பார்க்குறீங்க. அண்ணா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் அண்ணன் தான் படுத்துங்க அப்படி படு அப்படின்னு உங்களை காம் டவுன் பண்ணி அப்படியே திரும்ப படுக்க வைக்கிறான். மருந்தெல்லாம் சாப்பிட்டனால நீங்கள் அப்படியே மறுபடியும் தூக்கம் வந்துடுது. அப்படியே அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு தூங்க வச்சுட்டு வெளியே வராங்க. தயாங்க ஒன்றுமே முடியல. அப்படியே என்ன ஆச்சு, இவன் ஏன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறா, என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் அவளுக்கு நிறைய கொடுமை பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை விட அதிகமாக அவளை நான் விரும்பியிருக்கேன், யாருன்னே தெரியாமல் இவளை நான் விரும்பியிருக்கேன், என் தங்கச்சிக்கும் இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை, என்கிட்ட எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன், பார்க்காமலே இவளை நான் விரும்பினேன், இவளோட குணம்லாம் பிடிச்சி, ஆனால் என் பக்கத்தில் இருந்தும் இவன் யாருன்னு தெரிஞ்சுக்காம விட்டேனே அப்படின்னு சொல்லி அழுகிறான் தாயா. சரி நீங்கள் அழுகாதீங்க, அவளுக்கு இப்போ உங்களை யாருன்னு தெரியாது, நான் தானே இப்படி பண்ணுறா, அவள் சரியானதுக்கப்புறம் அதுக்குன்னு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவளை பார்க்காம நோ, என்னால் அவளை விட்டு இருக்கவே முடியாது, அவள் இல்லாமல் என்னால் எப்படி அப்படிங்கிறான். வேறு வழி இல்லை, இப்படியே அவள் இருந்தால் அவள் மனநலம் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் ஏதாவது ஆயிரும்னு டாக்டர் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தயாங்க புரிய வைக்கிறார் உங்கள் பிரதர். என்னால் அவளை விட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறான். எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் இதை கொஞ்ச நாளைக்கு அவள் சரியாகிற வரைக்கும் நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் அண்ணா சொல்கிறாரு. அப்படியே சட்டையை பிடிச்சிட்டு இதே சாக்கா வச்சு என்னை அவளே பிரிக்கலான்னு பார்க்குறியா, இங்கே பார் உன்னை தெரியாமல் தான் தூக்குனேன், தெரிஞ்சு என்னை தூக்க வச்சிடாத அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறேன், அவளுக்கு குணமானது உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன், அது வரைக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உங்கள் பிரதர் ரொம்ப காமாகவே சொல்கிறாரு. தயாங்கால முடியல, நான் ஒரு வாட்டி அவளை பார்த்துக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்லுவோம். மெதுவாக தயாங்க வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. தயாங்க மெதுவாக கதவை திறக்கிறான். உங்கள் அண்ணன் டக்குன்னு கைப்பிடிச்சு என்ன பண்ணுறீங்க, இல்லை அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுற அப்படிங்கும். உங்கள் அண்ணனுக்கும் புரியுது, சரின்னு விட்டுறாரு. அவன் அப்படியே மெதுவாக வந்து பக்கத்தில் உட்காரான். ஏன்டி ஏன் நமக்கு மட்டும் இப்படி, உனக்கு என்னை யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு உன்னை தெரிகிற நேரம் உனக்கு என்ன யாருன்னு தெரில, எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாடி, உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமாடி, உன்னை எப்படிலாம் கல்யாணம் பண்ணி இப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன் தெரியுமா, கடைசியில் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்த உன் வயிற்றில் அப்படின்னு உங்கள் வயிற்றை தொட்டு பார்க்குறான். இங்கே லைட்டாக அசைகிற மாதிரி தெரியும். டக்குன்னு கையை எடுத்துகிட்டு அந்த சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு கடவுள் நினச்சிட்டான் போல், என்னை விட்டு நீ திரும்பவும் பிரிஞ்சு போறியா, நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன், ஆனாலும் நீ நல்லா இருக்கணும், அது ஒன்றுக்காக தான் இப்போ உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான் தயாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிரதர் தான் உங்களை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களை ரெகுலராக செக்கப் கூட்டிகிட்டு வருது எல்லாமே அவர் தான். தயாங்க உங்கள் சைடே வரல, நீங்கள் அவனை பார்த்தாலே கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் உங்கள் முன்னாடி வராமல் ஆனாலும் உங்களுக்கு தெரியாமல் தான் உங்களை ஃபாலோ பண்ணுறான். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு நினைவே வராதா, இவ்வளோதான் இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போகுமா அப்படின்னு ஏதேதோ நினச்சி மறுபடியும் அவன் ட்ரக் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறான்.
ட்ரக் எடுத்து எடுத்து அவனுக்கும் உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. நீங்களும் இப்போ உங்களுக்கு ஒரு 3 months ஓடிடுது, 6th month செக்கப்க்கு வரீங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தெரியுது பழசு. பட் புதுசு நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணன் கூட பேசிகிட்டே செக்கப்க்கு வந்திருக்கீங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் தயாங்கியும் வந்துட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்கான் ஃப்ரைடே. நீங்கள் செக்கப் முடிஞ்சு வெளியே வரும்போது ஃப்ரைடே ரொம்ப பரபரப்பாக வெளியிலேருந்து உள்ளே வரதை பார்த்து உங்கள் அண்ணனும், என்ன இவர் அவரோட அசிஸ்டன்ட் தானே, எங்களும் பார்த்துட்டு ஃப்ரைடேவை பார்க்குறீங்க. ஃப்ரைடே உங்ககிட்ட வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் உங்கள் அண்ணனை பார்த்ததும், அது உன் வயிற்றில் வளர பாப்பாவோட அப்பாவோட அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இப்படி சொல்கிறார். நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. என் வயிற்றில் வர்ற குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு இப்போ தான் கேட்குறீங்க. அப்போது இன்னும் இவங்களுக்கு சரியாகலையா அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே கேட்குறான். இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்குள்ளே எங்கள் பாஸ் போய் சேர்ந்துருவார். உங்களை அவர் எவ்வளோ விரும்பினா தெரியுமா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவர் ட்ரக்ஸ் எடுக்கிறதே விட்டார். உங்களுக்கு இன்னுமா புரியல? அவர் அவ்வளோ பண்ணார். லீசா இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தார். லீசா எப்போ இறந்தாங்களோ அதுக்கப்புறம் ட்ரக் அடிச்சுட்டு ரொம்ப இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அவரை மறுபடியும் நாங்கள் மீட் எடுத்தோம். திரும்ப இந்த மாதிரி வந்தால் காப்பாற்ற முடியாதுன்னு அப்போவே டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வைராக்கியமாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிறத விட்டுட்டு அவர் தங்கச்சியை யார் இப்படி பண்ணாங்களோ அவனுங்களை பழி வாங்க மாட்டேன்னு தான் கிளம்பினார். அப்போ தான் ஒரு நாள் உங்களை கூட்டிகிட்டு வந்தார். உங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ட்ரக்ஸ் எடுத்துக்கவே இல்லை. அவர் நல்லா இருக்கார், அவர் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். திரும்பவும் நீங்கள் அவர் வாழ்க்கையை விட்டு போயிட்டீங்க. இப்போ மறுபடியும் ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி எவ்வளோ சொல்லியும் கேட்கல, இந்த வாட்டி ஓவர் டோஸ் ஆகிடுச்சு, அதான் மறுபடியும் படுத்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் பிரதர் கேட்குறாரு. கோமா ஸ்டேஜ் போயிட்டார். அவரை எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் எதுவும் பண்ண முடியல. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தோ இப்போ கூட இந்த மெடிசன் வெளிநாட்டிலேருந்து வர வச்சுருக்கு. ஆனால் எது கொடுத்தாலும் அது உடம்பு ஏற்றுக்கணும்ல, ரியாக்ட் பண்ணணும்ல அப்படின்னு ஃப்ரைடே சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து என்ன பேசிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ நீங்களும் உங்கள் அண்ணனும் ஃப்ரைடே பின்னாடியே அப்படியே போகிறீங்க. ஃப்ரைடே போய் ஒரு ரூம் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் அப்படியே திருத்தன்னு முடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அண்ணன் உள்ளே பார்க்குறாரு. தயாங்க அப்படியே படுத்துட்ருக்கான். டாக்டர் அவனுக்கு அந்த மருந்தை கொடுத்துட்டு வெளியே வராங்க. டாக்டர் இப்போது அவருக்கு அப்படி சொல்லி உங்கள் பிரதர் கேட்கும்போது, எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணாலும் அதை ஒரு பாடி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும், அப்போ தான் எதுவுமே சரியாகும். அவர் உடம்பு இதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. பிரெயின் மட்டும் ஆக்டிவேட்லேருந்து என்ன பிரயோஜனம், உடம்பும் ஒத்துழைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு மேலேயும் இவர் இப்படியே இருந்தால் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது நீங்களும் நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போகிறீங்க. தயாங்க அப்படியே பார்க்குறீங்க. தயாங்க பார்த்த நிமிஷம் அவங்களுக்கு பழசெல்லாம் கடை அப்படியே ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் உங்கள் அண்ணனை சுட்ட அதிர்ச்சியில் மறந்ததுலாம் இப்போ அவனை இப்படி பார்த்ததும் ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணி வருது உங்களுக்கு. அழுதுகிட்டே தயாங்க பார்த்து, என்னடா இப்படி வந்து நீ படுத்துக்கிட்டா உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்ப, அதுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுக்குவேனா? ஒழுங்கா எழுந்து வந்துரு அப்படி இப்படின்னு எதோ பேசுகிறீங்க. அப்பயும் தயாங்கிட்ட அசைவே இல்லை. என்னடா என்னை கொடுமைப்படுத்துறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, என்னை வந்து கொடுமைப்படுத்து வாடா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்பையும் அசைவே இல்லை. உங்கள் கையை அப்படியே அவன் கையை அப்படியே எடுத்து உங்கள் வயிற்றில் வச்சுட்டு, இங்கே பாருங்கள் லீஸா நமக்கு வரப்போகிறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது தயாங்க கை அசைது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஃப்ரைடே உங்கள் அண்ணன் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. கை அசைச்சுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அப்படியே பேசுங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் அங்கே தான் இருக்காங்க. அவங்களும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், அப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் எழுந்து வாங்க, அவளை நீங்கள் மறுபடியும் வளர்க்கணும்ல, இவ்வளோ நாள் தங்கச்சியாக வளர்த்தீங்க, இப்போது உங்களோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தயாங் அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவன் கையில் நீங்கள் அழுது உங்களை ட்ராப்ஸ் கண்ணீர் அப்படியே அவன் கையில் இருக்குது. அப்படியே மெதுவாக தயாங் கண்ணை திறக்கிறான். நீங்கள் அப்படியே தயாங் பார்க்குறீங்க. தயாங் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு, இப்போ இதுக்கிட்டே வந்த அப்படிங்கிறான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு ஃப்ரைடே. சரி அவங்க பேச நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அவனை செக் பண்ணிட்டு, சரி மறுபடியும் நான் வந்து செக் பண்ணுறேன், நீ அதோட பேசிகிட்டு இருங்க மாதிரி நகர்ந்து போயிடுறாங்க. உங்கள் பிரதரும் வெளியில் போகல. நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்குறீங்க. என்ன தான் உனக்கு மறந்துருச்செடி, இப்போ அப்படி ஞாபகம் வந்த, நான் தான் கொடுமைப்படுத்துருவானாச்சே, என்னை ஏன் தேடி வந்த, செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் முடிக்கிறதுக்குள்ள வாயில் கழிச்சு அப்படின்னு அழுக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொன்னதும், என்னால் இனிமேல் நீங்கள் எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. தயாங்க அப்படியே பார்க்குறான். என்ன
நான் அவ்வளோ கொடுமைப்படுத்தியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானும் உங்களை லவ் பண்ணேன். லீஸா கூட இருக்கும்போது அவங்கள பற்றி சொல்லி சொல்லி எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ஆனால் யாரும் நான் பார்க்கவே இல்லை. பார்க்கும்போது நீங்கள் எங்கள் அண்ணனையும் கொலை பண்ண போனால் என்னால் தாங்கிக்க முடியல. கொஞ்ச நாளே எனக்கு திரும்ப எல்லா மெமரி வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் என்னை பார்க்கவே வரல. அப்போது கோபத்தில் கடத்திட்டு போய் உங்கள் தங்கச்சிக்காக இதெல்லாம் பண்ணீங்க. நான் வேணான்னு நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னு தான் நானும் ஒதுங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்போ மட்டும் ஏண்டி வந்த அப்படின்னு தயான் கேட்டது. இப்போ தான் ஃப்ரைடே எல்லாம் சொன்னான். நான் இல்லாமல் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. என்னடி இப்போ தான் கோமாவில் இருந்தேன், திருப்பி கோமாக்கு அனுப்பிடுவோம் போல அப்படிங்கிறான். இங்கே பாருங்க, எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கும் தாண்டி நீ வேணும். நீ என்னை தெரிலன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமாடி. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏற்கனவே நிறைய கொடுமைப்படுத்திட்டேன்னு தாண்டி நான் உன்னை விட்டுட்டு போனேன். அப்படி இருந்தும் உனக்கு தெரியாமல் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் என்னால் முடியலடி நீ இல்லாமல் இருக்க. அதனால தான் மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் அப்படியே செத்துட்டா கூட உனக்கு நிம்மதி தானே அப்படின்னு நீங்கள் மறுபடியும் உனக்கு 2 அடியை போட்டு இப்போல்லாம் பேசாதீங்க. ஆமாம், அந்த லூனாவை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவள் தானே மெயின் கல்வெட், அவ்வளோ மட்டும் விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கரெக்டாக ஃப்ரைடே உங்கள் அண்ணன் உள்ள வரான். அந்த லூனாவையா அவளை சும்மா விடுவாரா பாஸு? இதுக்கெல்லாம் காரணமே அவள் தானே. அவளுக்கு சிறப்பான செயல் செஞ்சாச்சு. என்ன, அவளுக்கு ஒரு வைரஸ் ஏற்றி விட்டு அவள் உடல் ஃபுல்லாக எந்த அழகை வச்சு ஆம்பளைங்களை மயக்கிட்டு அலைஞ்சாலோ அந்த அழகே இல்லாமல் சதைச்சாச்சு. இப்போது எவ்வளோ அவனை தீண்ட ஆள் இல்லாமல் அவள் நடு ரோட்டில் பிச்சைக்காரியை விட மோசமாக தெரிஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி இப்படியே அவள் செத்தும் போவாள். இதான் அவளுக்கு நாங்கள் கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அதோட உங்கள் அண்ணன்கிட்டையும் அவன் மனைவி கேட்டு உங்ககிட்டையும் கேட்குறான். நீங்களும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் வாச்சு என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேலே நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் முடிஞ்சு நினச்சி தானே உள்ள வந்தோம், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவும் உங்கள் அண்ணனும் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு போய்க்கிறாங்க. இங்கே நீ இல்லாமல் என்னால் முடியலடி இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி பக்கத்தில் படுக்க வச்சு உங்கள் மேலே அவன் அப்படியே லைட்டாக மட்டும் சாஞ்சிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. என்னடி இல்லை மொத்தமாக ஏறி படுத்து நான் ஆசையை கூட விட மாட்டியே அதான் அப்படின்னு பார்க்குறீங்க. அது இப்போது நீ அதே மாதிரி இருந்தால் படுத்துருப்பேன் தான், ஆனால் இது இடிக்குதே அப்படின்னு உங்கள் வயிற்ற காட்டுறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு சாரிடி எல்லாத்துக்கும் சாரி அப்படி சொல்லி உங்கள் காலை பிடிச்சி காலில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஐ லவ் யூ அப்படி சொல்லி அவனை கிஸ் பண்ணுறீங்க. அவனும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. போதும், இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.